You are asking a question, what is meant by possession? Yes, sir. Possession is occupying the property. For example, when an immovable property is given as security to the banker and the banker is not able to get the money back from him, the only option for him is to bring the property to sale, and that is by adopting SARFAESI Act. Under SARFAESI Act, first you have to give a 60 days notice, and after giving 60 days notice, you have to take possession of the property. If you have problem in taking possession of the property, you can seek the assistance of police authorities or district magistrate. You take possession of the property and then you have to give notice in the internet and also in the papers for bringing the property for sale under auction. Then the property will be brought under auction and it will be it, ஒரு சவுண்ட் மூடிடுமா, ஒரு சவுண்ட் கஷ்டமா இருக்கு. Yes, sir. Yeah, see the taking possession. Then it will be published in the newspapers and also in the websites, and then through auction the properties will be sold. That is why possession is important. Thank you. Any other doubts? கான்ஃபிடன்ஸ் கம்மி அது மட்டும் இருந்தது சார். அப்புறமா இப்போ ஒரு மாக் இன்டர்வியூ நம்ம இப்போ எடுப்போம்ல சார் சாட்டர்டே, அது அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு வாட்டி மாக் இன்டர்வியூ நானே கண்டக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன் சார். கான்ஃபிடன்ஸ் கம்மியாக இருக்கிறது பண்ணுமா, நீ நம்ம குரூப்ல போய் ஏதாவது பொண்கள் இருந்ததுனாக்க அவங்கள கூப்பிட்டு இந்த மாதிரி நீ வா, நம்ம போன்ல பேசி வாட்ஸ்அப்ல பேசி கொஸ்டின்ஸ் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கோ. இன்னைக்கு நான் நடத்திருக்கிற இன்டர்வியூ கூட போடுறேன். இன்னைக்கும் ரொம்ப சுமாரா தான் பசங்க பண்ணாங்க, ரொம்ப சுமார். பார்ப்போம் எப்படி ஆகும் தெரியல. சார் இன்னைக்கு உங்க இன்டர்வியூ ஒரு வீடியோ பார்த்தேன் சார். டேராடூனில் ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்க. அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ் ஒர்க்கிங் கேபிட்டல் அசஸ்மெண்ட்டில் அவங்க வாட் இஸ் டர்ன் ஓவர் மெத்தட்னு நீங்கள் கேட்டிருந்தீங்க. அவங்க அதுக்குள்ளே கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆனதால் அதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கோங்கன்னு சொன்னீங்க சார். அதுக்கப்புறம் நான் தனியாக போய் தேடினேன். அந்த டர்ன் ஓவர் மெத்தட் ரேஷியோ இருந்தது, கேஷ் மெத்தட் ரேஷியோ, அப்புறம் மேக்ஸிமம் பெர்மிசபிள் MPBF. ஆமா, MPBF மேக்ஸிமம் பர்மிசிபிள் பேங்க் ஃபைனான்ஸ் அது பார்த்தோம். அதுக்கப்புறம் ஆபரேஷன் சைக்கிள் அவ்வளவு டீடைலா கேட்பாங்களான்னு தெரியல, இருந்தாலும் தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் யூ ஆர் ஆல் MBAs, so உங்களுக்கு யூ மஸ்ட் நோ அபவுட் டாண்டன் கமிட்டி, யூ மஸ்ட் நோ. இன்ஃபேக்ட் அந்த ஐ திங்க் நிகாரிகா யூஸ் டு சே தேர் ஆர் 3 மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தேர் ஆர் 3 மெத்தட்ஸ் ஆஃப் டாண்டன் கமிட்டி. நீங்க வேணா கூகுள்ல போய் டாண்டன் கமிட்டின்னு போட்டு படிச்சாலே போதும். எஸ் சார், ஃபர்ஸ்ட் மெத்தட், செகண்ட் மெத்தட், ஆனால் தேர்ட் மெத்தட் வந்து அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இல்லை. செகண்ட் மெத்தட் தான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. அதோட ரேஷியோ வந்து 1.33:1 ரேஷியோ இருக்கணும், கரண்ட் ரேஷியோ அப்படின்லாம் கரெக்ட் பார்த்தேன் சார். யூ ஆர் ரைட், குட். நீ எந்த ஊரு? வேலூர். வேலூர். எஸ் சார், எஸ் சார். இனிமே நானே சொல்லிடுவேன் சார். அப்புறமா லாஸ்ட் இயர் ப்ரீவியஸ் இயர்ஸ்லாம் வந்து டெல்லியில தான் சார் வச்சிருக்காங்க. இல்லம்மா, இந்த வண்டிலாம் மெட்ராஸ்ல வரும், சந்தேகமே மெட்ராஸ் தான். அதெல்லாம் ரொம்ப பயப்படாது. ஓகே சார். எப்ப டெல்லியில வச்சாங்க? அதெல்லாம் கிடையவே கிடையாது. டெல்லியில லாஸ்ட் இயர்லாம் கூட அழகா மெட்ராஸ் ராயப்பேட்டால நடக்கும். ஓகே சார், ஓகே சார். அந்த கன்ஃபியூஷன் அப்பா சதர்ன் ரயில்வேல ஒர்க் பண்றாரு சார். வாட்ஸ் யுவர் ஃபாதர்னு கேட்ட உடனே மேபி ரயில்வே ரிலேட்டடான நிறைய நியூஸ் நம்ம பார்த்துட்டோம் தானே சார்? நிறைய வரும். ரயில்வே மினிஸ்டர் யாரு? How many divisions are there in railways? Sir, I will note, sir. Wait a minute, sir. Yes, sir. What is how many divisions in railways? இல்ல first வந்து who is the railway minister? Railway minister. Yes, sir. அப்புறம் who is the chairman of railway board? Chairman of. Okay, sir. அப்புறம் how many divisions are there in railways? Yes, sir.
Your father is working in which division? Which மெட்ராஸ் டிவிஷன் சார். whatever it is? What Yes, is sir. the designation he is doing? What are the responsibilities he has to fulfill? Designation, responsibilities, yes, sir. What are the recent changes being brought in railways, like private rails being allowed and all that? Okay, sir. அதுக்கப்புறம் ரயில்வேஸ்ல வாட் இஸ் ஐசிஆர்டிசி கேட் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த புக் டிக்கெட் ஐஆர்சிடிசி சார். ஐஆர்சிடிசி புக் டிக்கெட் புக் பண்றதுக்கு அதை பத்தி ஐஆர்சிடிசி கேட்கலாம். அதை பத்தி கேட்கலாம். அப்புறம் கேட்டரிங் பத்தி பேசும்போது இன்னைக்கு நாளைக்கு இன்டர்வியூ வந்தா அந்த கருப்பாம்பூச்சியை பத்தி கேட்பாங்க. ஏதோ ஒரு வண்டியில கரப்பாம்பூச்சி இருந்துச்சா சாப்பாடு, அது நியூஸ்ல ஓடுது. அதனால அதை பத்தி அப்பப்ப என்ன செய்தி வருதோ அதை பத்தி கேட்பாங்க. அப்புறம் ஏதாவது ரீசெண்டா ரயில்வே ஆக்சிடென்ட் நடந்தா அதை பத்தி கேட்பாங்க. ஓகே சார். அவ்வளவுதான். அப்புறம் ரயில்வே வந்து in what way railway is helping our economy. Okay sir. That's all. இதுக்கெல்லாம் ஆன்சர் தெரியலனா கூகுள்ல சர்ச் பண்ணி பாத்தியானா போதும். எஸ் சார், எஸ் சார். சார் அம்மாவும் ஒரு பிரைமரி ஸ்கூல் டீச்சர் சார், மிடில் ஸ்கூல் டீச்சராக இருக்காங்க. இப்போ நான் வெறும் ஷீஸ் பிரைமரி ஸ்கூல் டீச்சர் சொன்னால் போதுமா, இல்லை இன்னன்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து யூனியன் மிடில் ஸ்கூலுன்னு சொல்லணுமா சார்? இல்லைனா அது ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் நிறைய கேட்பாங்களோன்னு. பஞ்சாயத்து மீடியம் ஸ்கூல் டீச்சர்னாக்க சொல்லலாம். அப்போ எந்த பஞ்சாயத்துன்னு கேட்பாங்க. Is she a government employee and which classes is she teaching? Why are you not going for teaching? Then after MBA, what was your ambition joining MBA? Which institute did you study MBA? Kingston Engineering College sir, under Anna University. அது எங்க இருக்குமா? வெள்ளூர்ல தான் சார், சித்தூர் மெயின் ரோட், பார்டர் சார், ஆந்திராக்கும் வெள்ளூருக்கும் பார்டர் சார். சரி சரி, பரவாயில்ல, நோ இஷ்யூஸ். வெரி குட். அந்த மாதிரி கேட்பாங்க. why did you join, what did you learn, what is the good points about your college? ஒன்றும் இல்லை, இருந்தாலும் நீ இருக்க மாதிரி சொல்லணும். ஓகே சார். நான் கேள்விப்பட்டதா இல்லை, கிங்ஸ்டன் ஒன்று ரொம்ப கேள்விப்பட்டதா இல்லை. துரைமுருகன் இருக்காங்கல்ல சார், ஆமா, அவங்களோட சன் நடத்துற இது சார். அவங்க இப்போ எம்பி ஆயிருக்காங்க செகண்ட் டைம். அச்சா, வெரி குட், கங்க்ராச்சுலேஷன், தட்ஸ் குட். அப்ப தெரிஞ்சிருப்பாங்களா இருக்கும், அந்த பேங்க்ல இருக்காங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவங்க கேட்பாங்க, சொல்லுங்க. வெரி குட், பெஸ்ட் விஷஸ், தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். சார் டெய்லியும் இன்டர்வியூ கிளாஸஸ் மாதிரி உங்களுக்கு நடக்கும், வேணா ஜாயின் பண்ணிக்கலாமா சார்? இன்டர்வியூ நடக்கும்போது நீங்க எப்போ வேணா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ டெய்லியும் நான் ஆன்லைன்ல இருந்தேன்னா உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தானே உங்களுக்கு கூப்பிட்டு இந்த இடத்துல இருக்கேன்னு சொன்னேன். எஸ் சார், எஸ் சார். அதனால நீங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்து வந்தீங்க, இருந்தீங்க, இல்லைன்னா வரமாட்டாங்க. நிறைய பசங்க வரது இல்லை, பேர் கொடுத்துட்டே வரது இல்லை. நீ வேற இல்ல சார், நான் வருவேன் சார், அதனால தான் சார் கேக்குறேன். நீ வரலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வா, வந்துட்டு லிசன் பண்ணிக்கோ. அண்ட் நீ வந்து மற்ற பொண்ணுங்களை விட பெட்டர், நல்லா கான்ஃபிடென்ட்டா பேசுற, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நல்லா பண்ணலாம். ஓகே சார், தேங்க்யூ சார். அண்ட் அஃப்கோர்ஸ் உனக்கு இன்னும் நல்லா இன்டர்வியூ பார்க்கணும்னா இன்னைக்கு லேட்டஸ்டா யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் போட போறேன். 2 பிள்ளைங்க போட்டுட்டேன்னா போட போறேன்னா தெரியல. அதாவது ஒண்ணு வந்து கண்ணு இல்லாத பொண்ணு, இன்னொன்னு கண்ணு இருக்கிற பொண்ணு. அது என்னமா ஆன்சர் பண்ணுதுங்கன்னு பாரு. ஓகே சார். அந்த லெவலுக்கு நீ ரைஸ் ஆகணும். ஓகே சார். 1 minute, let me check up. இல்ல, நீ வந்து மற்ற பொண்களை பார்த்தா பரவாயில்ல, ரொம்ப கான்ஃபிடென்ட்டா தான் பேசுற. பட் இன்னும் கொஞ்சம் அவங்க ஒரு பொண்ணு, அந்த கண்ணு இல்லாம பொண்ணு எப்படிமா அவ்வளவு நல்லா பேசுதுமா, பாப்பா இங்கிலீஷ். ஹைதராபாத் பொண்ணு. ஓகே சார். இது போட்டுட்டேமா, ஆன்லைன்ல போட்டாச்சு. UIICAO எர்ணாகுளம் மெக்கானிக்கல் இன்ஜினியர். மெக்கானிக்கல், அது வந்து பையன், அது பையன். ஓகே. எர்ணாகுளம் அக்ரிகல்ச்சர். எஸ் சார், எஸ் சார். இன்னொன்னு விஷுவலி இம்பேர்டு. குட் ஒன் போட்டுருக்கீங்க. இல்ல, அந்த பொண்ணு நல்லா பேசிட்டுனாக்க
எத்தனை 31 நிமிஷம் பேசியிருக்கேன் பாரு. நார்மலா 15 நிமிஷம் தான் முடிச்சுடுவேன். நல்லா பேசினா ரொம்ப நேரம் பேசுவேன். பாப்போம். பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். பெஸ்ட் விஷஸ். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நல்லா படிமா நீ. எஸ் சார். எஸ் சார். தெரியலங்கிறதுக்காக வருத்தப்படாத, தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு அட்டெம்ப்ட் எடுத்து படிச்சுக்கோ. எஸ் சார். ஷூர் சார். தேங்க்யூ. பை. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். பை சார். பை.